நான் சொன்னோம். நான் வந்து நவநாத சித்தரை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன், வந்ததில்லை. ஆனால் எங்கள் தாத்தா வந்து இந்த கோயிலில் எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி புலி வேஷம் கட்டி ஆடினதாக நான் கேள்விப்பட்டேன். சரி. அப்போ இது எந்த கோயிலும் எனக்கு தெரியல. அவங்க வந்து குயின்ஸ் பேரிங்கிறது நம்மளோட பாரம்பரிய தமிழாக்களுக்கு தெரியாது. புஞ்சி பொறின்னு சொல்லுவாங்க. எங்கள் அப்பா சொல்லுவார், புஞ்சி பொறிக்கு எங்கள் தாத்தா வந்து நீ கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போவாருன்னு சொல்லுவாங்க. அப்போ அதை தேடி பார்க்கும்போது ஒரு வருஷத்துக்கு முதல்ல தான் சரியாக இந்த இடம் தாங்கிறது எங்களுக்கு தெரிய வந்து. சரி. அப்போ எங்களை அண்ணன் மக இவங்கெல்லாம் வந்து பார்த்துட்டு கும்பிட்டு போனாங்க. எனக்கு வர வசதி கிடைக்கல. அப்போ அது பிறகு இப்போ ஒரு 6 மாதத்துக்கு முதல்ல நான் ரிட்டர்னுக்கு வந்த இடத்துல கேட்டேன், இப்படி ஆமாம் இங்கே பக்கம் தான் இருக்குது அப்படின்னு. அப்போ நான் வந்து பார்த்தேன், அது ஞாயிற்றுக்கிழமை மாதிரி வச்சுக்கிறாங்க. சரி. அன்னைக்கு பார்த்து இங்கே ஒரு நம்ம இதுன்னு இப்படி சாரண வீடுன்னு சொல்லுவோம், அதாவது இறந்த வீடு ஒன்று இருந்துச்சு. அதனால அன்றைக்கி பூசை கொஞ்சம் டிலே பண்ணி தான் பூசை வச்சாங்க. நான் ஒரு விஷயத்தை மனசில் நினச்சிட்டே வந்தேன். சரி, ஒரு தொடர்பு இல்லாமல் இருந்துச்சு எனக்கு அந்த அவங்களோட வேண்டப்பட்ட ஒரு படிகளோட. அப்போ அங்கே வச்சு எல்லாம் சொன்னாங்க, நல்ல கோவில் நீங்கள் போயிட்டு வாங்க. எனக்கு ஏற்கனவே ஒரு குறி இருக்குது தானே. ஆமாம். அப்போ வந்துட்டு அங்கே உட்காந்து கொஞ்சம் தியானம் பண்ணேன். தியானம் பண்ணும்போது ஒரு திறமையாக இருக்கல. சரி. அப்போ அந்த பணியை கடைக்காரர் சொன்னார், நீங்கள் போங்க 10 சொல்லுங்க 10 நீங்கள் நினைக்கிற விஷயம் சரியாக வரும். சரி. அப்போ நான் சரி அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்காந்து போய்கிட்டு இருக்கேன். பூண்டுலோயாவில் வந்து ஒரு ஐயாவும் ஒரு அம்மாவும். சரி. வந்து பார்த்தா அவங்க அந்த கோயிலில் பூசை ஐயர் போனது. அவங்களுக்கு பிரதோஷனால அன்றைக்கி வர முடியாது, ஒரு நாளைக்கு முன்னுக்கே வந்து. அப்போ நான் வந்தன்னைக்கு அவங்களும் வந்தாங்க. சரி சரி. வந்துட்டு எல்லாம் சாமியெல்லாம் கும்பிட்டுருக்கோம். நானும் போய் அபிஷேகத்துக்கு தண்ணி எடுத்துக்கிட்டேன் சிவனுக்கு பாக்கியம் பண்ணி எல்லாம் முடிச்சுட்டு அப்போ சொன்னாங்க, இருங்க எங்களுடைய பூசை பண்ணாங்க. அவங்க வந்து குங்குமரிச்சனை பண்ணாங்க. அதையும் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கு பிறகு நவநாத சித்திட்ட போய் உட்காந்து அங்கேயும் பூசை பண்ணிட்டு முருகனுக்கு வெளியே பூசை பண்ணாங்க. சரி. அதில் நான் ஃபுல்லாக நான் கலந்துக்கிட்டீங்க. ஆமாம், கலந்துக்கிட்டு முடிஞ்சுன்னா அவங்க சொன்னாங்க, நீங்கள் நவநாத சித்திரை எப்படி பார்க்க போகிறீங்கன்னு கேட்டாங்க. ஏன் கொடுப்பனம் இருந்தால் கிடைக்கும் அப்படின்னு. சரி. அந்த சைடில் போயிட்டு அப்படியே விழுந்து கும்பிட்டு ஒரு சந்தம் இருக்கும் பாருங்க, ஒரு பலகை கொஞ்சம் எடுத்து போனாங்க. அந்த சந்தில் பார்த்தா எனக்கு முழு உருவத்தை எனக்கு பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிச்சு. சரி. அவங்க 2 பேரும் சாப்பாடு கொண்டு வந்துருந்தாங்க. அவங்க 2 பேருக்கு அது 3 பிளேட் கோயிலே எடுத்து 3ஆக பிரித்து எனக்கும் கொடுத்தாங்க. நானும் சாப்பிட்டு. சரி. வாரவங்களை யாரையும் சும்மா அனுப்ப மாட்டார், நல்லா மங்களகரமாக தான் அனுப்புவார். அப்போ உங்களுக்கு நடந்த விஷயத்தை சொல்லுங்கள். சாப்பிட்டு முடிச்சுட்டு அவர் வெளிக்கிட்டு போகிறாரு. நான் கொஞ்ச நேரம் 5 நிமிஷம் இருந்துட்டு வெளியே வர்றேன். நான் அந்த எதிர்பார்த்த கோல் எனக்கு வரேன். வெளியே விட்டு வெளியே எதிர்பார்த்த கோல் வந்துருச்சு. சக்ஸஸ். ரைட். அப்போ நீங்கள் கல்பட்டியிலேருந்து வந்திருக்கீங்க. நீங்கள் மட்டுமா வந்திருக்கீங்க? இப்போ ஒவ்வொரு பௌர்ணமிக்கு நான் வந்து போகிறது கட்டாயம். 2 பௌர்ணமிக்கு வர கிடைக்கல. கல்பட்டி அவ்வளோ தூரத்தில் இருந்தேன் அப்படின்னா எங்கேயாவது தங்கி கண்டியில் வருவேன், எட்டன்லேருந்து வருவேன். கண்டியில் எங்கே நிற்கிறோன்னா வந்து. உங்களோட பேர் என்ன? சண்முகராஜ். என்ன சண்முகராஜ்? டி சண்முகராஜ். சரி. அதோட எனக்கு அதுலேருந்து ஒரு மனசில் ஒரு நம்பிக்கை. ஆனால் இப்போ ஏற்கனவே இருந்துச்சு. எங்கள் தாத்தா புலி வேஷம் போட்டு இந்த கோயில் ஆடினதாக சொல்கிறாங்க. அந்த மகிமை விளங்கிடுச்சு தானே உங்களுக்கு? நீங்கள் வந்துட்டு அங்கிட்ட போனீங்க போகிறதுக்கு வெளியே போகல. வெளியிலேருந்து வெளியே போகிறதுக்கு கோயில். ஆமாம். சரி சரி. கடன் காசு சும்மா. சரி சரி. கிடைச்சி அது இனிமேல் அது ஓகே. சரி. ஓம் நமச்சிவாய. சாமி சரணம். ஓம் நமச்சிவாய.